லிங்க திருமணியா எழுந்தருள் இருந்த ஈசனுக்கு கூரை இல்ல. வெயிலும் மழையும் சிவன் மேல விழுந்து தெரிச்சுது. அதை கண்டும் காணாம போனவங்க நிறைய பேரு. ஆனா ஒருவரால அப்படி போக முடியல. அகிலம் படித்த அந்த ஆலயவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பணும்னு ஆசைப்படுறாரு. கையில செல்வம் இல்லாததுனால செல்வத்தை தேடி திரியிறாரு. போதுமான செல்வத்தை அவரால் ஈட்ட முடியல. புறத்தே கோயில் எழுப்பத்தானே பொருள் தேவை, அகத்தே அவனை நிறுத்தி கோவில் செய்வோன்னு முடிவு செய்யறாரு சிவனடியார் பூசலார். கற்பனையின் வேகத்தை யாராலையும் கணிக்க முடியாது. எந்த செயலையும் ஒரு நிமிஷத்துல கண்ணு முன்னாடி நிறுத்திடும். அத்தகைய மனதை மெல்ல நிறுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையை செய்யறாரு. நிஜத்துல கோயில் எழுப்புற மாதிரியே தினமும் அவரோட மனசுல பணிகள் நிகழ்ந்துச்சு. கோயில் திருப்பணியும் முடிஞ்சது. கும்பாபிஷேக நாளும் குறிக்கப்பட்டது. இதெல்லாம் கேட்ட அரசர் பாண்டியன் அது சிவன் கனவுல சொன்னதையும் பூசலார் கிட்ட தெரிவிக்கிறாரு. பூசலார் வார்த்தைகள் இல்லாம மனம் உருகி நின்னாரு. கும்பாபிஷேகமும் நடந்துச்சு. சிவன் பூசலாரின் மனக்கோயிலுக்கே குடி போறாரு. பூசலார் சிவன் அடியே சேர்றாரு.